என் தங்கப்பிள்ளையே, முகத்தில் புன்னகையோடு எதிர்நோக்க வேண்டிய இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன். என் பிள்ளையே, இன்று காலாஷ்டமி, காலபைரவரினுடைய ஜெயந்தி நாள். இரவு நேர தெய்வமான காலபைரவரை இன்று இரவு நீ நிச்சயமாக வழிபட வேண்டும். அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் இன்று என் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டி இருக்கின்றது. என் குழந்தையே, வராகியானவள் உன் கைகளில் ஒன்றை தருவதற்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள். எக்காரணம் கொண்டும் இந்த தாயின் அன்பை நீ நிராகரித்து விடாதே. என் குழந்தைக்கு இந்த விடியல் வெற்றி விடியலாக மாறிவிட வேண்டும். நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சூழ்நிலை கடினமானதாக இருந்தாலும் அதற்காக வருத்தப்படாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும் பொழுது யாரோ ஒருவரின் மூலமாக நிச்சயமாக உனக்கு உதவி கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க உன் முன்னால் வந்து நிற்பார் என்பதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்றவர்களை பற்றி கவலைப்படுவதற்கே அதிக நேரத்தை ஒதுக்கியதனாலோ என்னவோ உன்னை பற்றி யோசிப்பதற்கு உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் போய்விட்டது. இத்தனை காலம் சென்றது சென்றாயிற்று. இனிமேலாவது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க நீ தயாராக இரு. என் பிள்ளையே, எப்பொழுதும் தளர்ந்து போய் நின்று விடாதே. வாழ்க்கையின் சவாலான நேரங்களில் உன்னை இந்த வராகி சுமந்து செல்வேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். தவறுகளை மறந்து விடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. ஆனால் துரோகத்தை ஒரு நாளும் மன்னிக்க கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்யக்கூடிய விஷயம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே மதிக்காத இடத்தில் ஒருவரை இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது கூட இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களை அங்கேயே கட்டி போட்டு விடுகின்றது. மரியாதை இல்லாத இடத்தை விட்டு நகர முடியாத அளவிற்கு அவர்களுக்கு அங்கேயே இருக்க வைத்து விடுகிறது. அதனால்தான் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிக்கொள். எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீ எதையும் எதிர்பார்த்து நிற்காதே என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். அந்த வகையில் தற்பெருமை ஒருவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவனிடத்தில் ஒருபொழுதும் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்கள் தன்னிடத்தில் பணம் இருக்கின்ற திமிரை காண்பிக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஒருபொழுதும் பாசத்தை எதிர்பார்க்காதே. நன்றாக பழகியவர்களிடத்தில் ஒருபோதும் பணத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் இந்த பணமே அவர்களுக்குள் மிக பெரிய பிரச்சனையாக பின்னாளில் உருவாகிவிடக்கூடும். உறவினர்களிடத்தில் எப்பொழுதும் உண்மையை எதிர்பார்த்து நிற்காதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாக எதிர்பார்க்காதே.
எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதையும் எதிர்பார்த்து நீ காயப்படாதே என்று அம்மா சொல்கின்றேன். உனக்கு பிடித்த விஷயங்களை அடிக்கடி நினைத்து பார். மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். வெறுப்பதையெல்லாம் மறப்பதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பேச வேண்டிய நேரங்களில் அமைதியாக இருந்துவிட்டால் அமைதியான நேரத்தில் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேனே தவிர ஒருபொழுதும் நீ பேசவே கூடாது என்று நான் சொன்னது கிடையாது. நீ எப்பொழுதுமே சிரித்து மற்றவர்களை மயக்க தெரியாத ஒரு பிள்ளை. எதையும் அழுது உனக்கு சாதிக்க தெரியாது. சிரித்து பேசி யாரையும் உனக்கு கெடுக்க தெரியாது. உனக்கு நிச்சயமாக உன்னுடைய உண்மையான அன்பையே சரியாக வெளிக்காட்ட தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அந்த அன்பிற்கு தகுதியானவர்களை நீ இன்னமும் கண்டுபிடித்து விடவில்லை. உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு போலிகள் அதிகமாக இருக்கும். பொய்யாக நடிப்பவர்களை சுற்றி உண்மை அதிகமாக இருக்கும். அது அவர்களுக்கு அந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கடவுள் உன் பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது கடவுளின் மீது உனக்கு நம்பிக்கை வருகின்றது. கடவுள் உன் பிரச்சனையை தீர்க்காத போது கடவுளுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதனை தீர்க்கவில்லை என்றாலும் இந்த பிள்ளையால் இதை கட்டாயமாக தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை தெய்வத்திற்கு இருக்கும் பொழுதுதான் தெய்வம் உனக்கு உதவாமல் நின்று வேடிக்கை பார்க்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கிடைக்காத செருப்பு ஒன்று நீ படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியம் கிடையாது. தேவைப்படுகின்ற பொழுது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படித்தான். அதனால் என் குழந்தையே, உனக்கு தேவைப்படும் பொழுது இதை கொடுக்காமல் தேவைப்படாத நேரத்தில் வேண்டும் என்றே உன் மனதிற்கு காயத்தை கொடுக்கின்ற இவர்களை எப்பொழுதும் கணக்கில் எடுத்து கொள்ளாதே. உன்னுடைய இதயம் அதிகம் புன்னகைக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். உன் புன்னகைதான் இங்கே உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கோபித்து கொண்டு செல்லக்கூடிய உறவுகளை விட தேடி தேடி வந்து சண்டை போடுகின்ற உறவுகளுக்கு அன்பு அதிகம். மீண்டும் மீண்டும் தேடி வந்து சண்டை போடுகிறார்கள் என்றால் அந்த அன்பை அவர்கள் நீடிக்க வைக்க விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். ஏதாவது ஒரு வகையில் இதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இப்படியே நின்று விடாது. எல்லாவற்றையும் கடந்துதான் ஆக வேண்டும். காலம் மாறும் பொழுது காத்திருக்க பழகு. நிச்சயமாக எல்லாமுமே உன் வசமாக மாறுவதை உன்னால் உணர முடியும். காயங்கள் இல்லாமல் கனவை வேண்டுமானால் கண்டுவிடலாம். ஆனால் வலிகளோடும் வேதனைகளோடும் தான் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். பணம் வைத்திருப்பவன் எல்லாம் பணக்காரன் கிடையாது. படுத்தவுடன் எவன் ஒருவன் தூங்குகின்றானோ அவன்தான் உண்மையில் பணக்காரன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவரினுடைய சிறிய அன்பும், யாரோ ஒருவர் உன் மீது காட்டுகின்ற முக்கியத்துவமும். இதைத்தான் எல்லோருமே இங்கு எதிர்பார்க்கின்றார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ தெளிவாக அனுபவிக்க எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். உன்னை தேடி நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
உன்னால் முடியாது என்று எந்த செயலும் இல்லை. நம்பிக்கையோடு முன்னெடுத்து வை. வெற்றி இன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.